வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேவி பேஸ், அதாவது வெஜ் ஆர் நான்வெஜ் எந்த டிஷ் செய்கிறதுனாலும் நமக்கு ஒரு கூட்டு தேவைப்படும். இந்த கூட்டு செஞ்சதுக்கப்புறம் எந்த காயாக இருந்தாலும் இல்லை முட்டை சிக்கன் எதுனாலும் போட்டு நம்ம ஒரு கொதி விட்டோன்னா நமக்கு கிரேவி ரெடி ஆயிரும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு 1 டீஸ்பூன் போட்டு பொரிஞ்சதும் சீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா முழுசாக கட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. கூட 3 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா லைட்டாக கலர் மாறி இருக்கும். இப்போது 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் அடி பிடிச்சிக்கும், ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இதை குக் பண்ணுங்கள். எப்படி வெங்காயம் வதங்கும் போது கலர் மாறுமோ அதே மாதிரி இந்த பேஸ்ட்டும் நமக்கு கலர் மாறி வந்திருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காய பேஸ்ட்டோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்ந்து நல்ல ஒரு மணம் கொடுக்கும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் 2 தக்காளி பழம் எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தக்காளி விழுதை இதோட சேர்த்துக்குங்க. இந்த தக்காளி பேஸ்ட்டை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கறக்கு 5லேருந்து 8 நிமிஷம் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொதி வரும். இந்த டைமில் பச்சை வாசனை நமக்கு போயிருக்கும், தக்காளியோட கலரும் நமக்கு மாறி வந்துருச்சு. இப்போது மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இந்த மல்லித்தூள், மிளகாத்தூள், தக்காளி பேஸ்ட் இதெல்லாம் தான் நமக்கு ஒரு கிரேவி பதம் கொடுக்கும். இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஆட் பண்ணுறதை பொறுத்து நெக்ஸ்ட்டு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். கரம் மசாலா தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் விட கரம் மசாலா கம்மியாக இருக்கட்டும். இதையெல்லாம் தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் கரெக்டாக இருக்கும், பார்த்தா எண்ணெய் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் அந்த கிரேவியில் நல்லா எண்ணெய் பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம கிரேவி பேஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உப்பு நீங்கள் ஆட் பண்ணுற வெஜிடபிளை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வெஜ் இல்லை நான்வெஜ் கரீஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ் வச்சு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிற லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி பட்டை கிராம்பு சோம்பு இது எல்லாம் சேர்க்காத ஒரு சிம்பிளான கிரேவி பேஸ். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.